பூவிருந்தவள்ளியில் நீதிபதியாக பணியாற்றுவதாக கூறி 14 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய பெண் உள்ளிட்ட இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் வேலை வாங்கித் தருவதாக கூறி நேக்காக ஏமாற்றிய பெண் போலீசில் சிக்கியது எப்படி? பார்ப்பதற்கு அப்பாவி தோற்றம் கொண்ட இந்த பெண்தான் தன்னை அறிவு கொழுந்தாக பீர்த்திக் கொண்டு பலே கேடி வேலையில் ஈடுபட்டுள்ளார். பணம் கொடுத்தால் நீதிமன்றத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி லட்சங்களில் கல்லா கட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? சென்னை பூவிருந்தவள்ளியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பணம் கொடுத்தால் நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளர் வேலை கிடைக்கும் என்று வாட்ஸ்அப்பில் மறைமுகமாக விளம்பரம் பரவியதாக கூறப்படுகிறது. அதை உண்மை என்று நம்பிய பலரும் சீக்கிரட்டாக ஷேர் செய்யப்பட்ட செல்போன் எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளனர். அப்போதுதான் இந்த கேடி லேடி ராதிகா என்ட்ரி கொடுத்துள்ளார். சொல்லுங்க தம்பி, நான் நீதிபதி பேசுகிறேன் என்று அதட்டலான குரலோடு பேசிய ராதிகா, பணம் கட்டினால் நீதிமன்ற அலுவலக உதவியாளர் வேலை கிடைக்கும் என்று புருடா விட்டுள்ளார். அதனை கேட்ட சுரேஷ் மற்றும் விஜயன் ஆகிய இருவர் அந்த வேலையை எப்படியாவது தங்களுக்கு வாங்கிக் கொடுங்கள் என்று கூறியுள்ளனர். சரி வாங்கி தரேன், கொஞ்சம் செலவாகும் என்று கூறிய ராதிகா, மற்றவர்களுக்கு என்றால் 10 லட்சம் ஆகும், நீங்கள் என்பதால் 8 லட்சம் ரூபாய்க்கு முடித்து தருகிறேன் என்று உதவும் மனப்பான்மையோடு பேசியிருக்கிறார். அப்போது தெரியாது ராதிகா தங்களுக்கு பெரிய விபூதியாக அடிக்கப் போகிறார் என்று. அதை உண்மை என்று நம்பிய இருவரும் 8 லட்சம் ரூபாயை ராதிகாவின் கூட்டாளியான கணபதியிடம் கொடுத்துள்ளனர். பணத்தை வாங்கிய பின்னர் ராதிகாவும் கணபதியும் இருக்குமிடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கின்றனர். சொன்னபடி வேலை வாங்கி தரவில்லை என பணம் கொடுத்த இருவரும் புலம்ப அதை கண்டுகொள்ளாமல் விட்ட ராதிகா இதே பாணியில் மற்றொருவரிடம் 6 லட்சம் ரூபாயை சுருட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் போலீசில் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து ராதிகாவையும் கணபதியையும் கைது செய்தனர். நீதிபதியாக பணியாற்றுவதாக கூறி இந்த இருவரும் தொடர் பண மோசடியில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. வேறு யாரெல்லாம் இவர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்தார்கள் என்று போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே இருவரையும் பூவிருந்தவள்ளி நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளனர். நீதிமன்றத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி 14 லட்சம் ரூபாய் ஏமாற்றிய போலி பெண் நீதிபதி போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.